நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசரராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, அஷ்டமத்தில் வக்ரமடையும் குரு. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒரு 5 விஷயம் மாறும். எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில ஒரு உச்சத்தை நீங்க தொடப்பறீங்க, அது எந்த சந்தேகம் இல்லை. மேலும் துளாராசியில பிறந்த உங்களுக்கு இந்த அஷ்டமஸ்தானத்தில் அடையக்கூடிய இந்த குருவனுடைய வக்ர நிலைப்பாடின் மூலமாக கண்டிப்பா உங்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய மறுபக்கம் ஆரம்பிக்க போகுது. திசை மாறும் வாழ்க்கை நிச்சயம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனிவனுடைய வக்ர பயிற்சி பலங்களாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பொருந்துங்க. ஏன்னா வாழ்க்கையில மற்றவருடைய கண்ணீரையும் கவலையும் இவர்கள் எப்போதும் தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவருடைய கண்ணீருக்கும் கவலைக்கும் துடைப்பதற்கு எந்த கரங்களும் நீளாது. அதுதான் இவங்களுடைய விதின்னு சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட அமைப்பை பெற்ற துளாராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய மறுபக்கம் ஆரம்பிக்க போகிறது. காரணம் குருவனுடைய வக்ரம். குரு உங்களுக்கு எங்க இருக்கிறாரு? துலாம் ராசிக்கு 8ஆம் இடம் ரிஷபத்துல இருக்கிறாரு. அக்டோபர் 9ஆம் தேதி குருவனுடைய வக்ரம் ஏற்பட போகுது. 2025ஆம் வருஷம் பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரை வக்ரத்துல தான் இருக்க போறாரு குரு பகவான். கிட்டத்தட்ட 115 நாட்கள். வக்ரம்னா என்னங்க? ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போறதான் வக்ரம்னு சொல்றோம். இந்த தடவை ரிஷபராசியை விட்டு அவர் மாறல, ராசிக்குள்ளே வக்ரம் அடைகிறார். மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் வரைக்கும் அவர் வக்ரம் அடைய போறார். நட்சத்திரம் மட்டும்தான் இந்த குருவான் மாறுறாரு. அஷ்டமத்துல முழுமையான முறையில குருடைய வக்ரம் நடைபெற போகுது. உங்களுக்கு குருவான் என்னென்ன செய்ய போறார்? முதல்ல உங்களுக்கு எப்படிப்பட்டவர் இந்த குரு பகவான்? துலாம் ராசியை பொறுத்தவரை 3ஆம் வீடான தனுசிற்கும் 6ஆம் வீடான மீனத்திற்கும் இந்த குருவான் அதிபதி. அவர் 8ல் இருக்கிறார். 3ஆம் வீடு தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே போல சிற்றின்ப சுகத்தையும் கொடுப்பது இந்த 3ஆம் வீடு தான். 6ஆம் வீடு எதிரியும் கடனையும் நோயையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு 6ஆம் வீடு. அதுக்கு அதிபதி குருவான். அவர் 8ஆம் வீட்டுல மறைஞ்சது ரொம்ப நல்லது. இப்போ வக்ரம் அடைவது அதை விட ரொம்ப நல்லது. ஆமாங்க, கண்டிப்பா ஒரு 5 விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா மாறும். அதுல முதல் விஷயம், துரோகிகள் மாறுவார்கள். உங்களுக்கு தெரியாம உங்க கூட இருந்தே உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணவங்க, துரோகம் பண்ணவங்க, உங்க காலை வாரி விட்டவங்க விலகுவார்கள். உங்ககிட்டயே பல உதவிகள் கேட்டு வாங்கிட்டு இப்ப உங்களையே ஏசுபவர்கள், அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவார்கள், காணாமல் போவார்கள். கூட பணிபுரியறவங்க நீங்க கற்றுக் கொடுத்து அவங்க வளர்ந்துருப்பாங்க, ஆனா உங்களையே கழட்டி விட பார்த்துருப்பாங்க. உங்களுடைய வேலைக்கு ஒரு சில விஷயங்களுக்கு தர்ம சங்கடத்துக்கு கெடுதல் பண்ண நினைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இடம் மாறுவார்கள், விலகுவார்கள். துரோகிகள் இடம் மாறுவார்கள், விலகுவார்கள். அதனால இனி ஒரு கவலை இல்லாம நிம்மதியா நீங்க வேலை தொழிலையும் உங்களுடைய வாழ்க்கையும் கவனிக்க முடியும். 2வது, கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனை, பிள்ளைகள் வழியில ஏற்பட்ட கடன், கல்வி கடன், கார் வண்டி வாகன கடன், கண்டிப்பா அந்த கல்யாண கடன், 4 விதத்துல வாங்கின கடன் கண்டிப்பா குறையும், மறையும், காணாமல் போகும். 3வது விஷயம், இந்த உறவுகள், அதாவது உறவுகள் பிரிஞ்சு போயிருக்கும், அல்லது தவறான வழியில போயிருப்பாங்க, தவறான பழக்க வழக்கத்தை அடிமையா இருப்பாங்க. அது உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அது வாழ்க்கை துணையா இருக்கலாம். அப்படிப்பட்ட உறவுகள் திரும்புவார்கள், திருந்துவார்கள். உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கும், பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்வதற்கும், கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பஞ்சாயத்து சண்டை சச்சரவு நீங்குவதற்கும் வாய்ப்பு உண்டு. 4வது விஷயம், கண்டிப்பா அந்த நோய் பிரச்சனை குறையுங்க. துளாராசிக்காரங்களுக்கு ஏதேனும் ஒரு மனக்கவலை, மன அழுத்தம், டிப்ரெஷன் இருக்கா? அதன் ரீதியாக உடல் பாதிப்பு அதிகமா இருக்கா? வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகள், சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இது இருந்தா கண்டிப்பா இது அனைத்துமே நீங்கும். நோய் பிரச்சனை கண்டிப்பா குறையும், மாறும். 5வது விஷயம், கண்டிப்பா அந்த உறவுகளுக்கு விட முக்கியமானது பணப்பிரச்சனை. அந்த பணப்பற்றாக்குறை, வருமானம், கடனை அடைப்பதற்கு வருமானம் சரியா இருக்கணும். வரவு வந்துட்டா கடனை அடைச்சிக்க முடியல, அந்த வருமானம் வருவதிலேயே சிக்கல், தடை, பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது துளாராசியில பிறந்த உங்களுக்கு. காரணம், இந்த 6ல ராகுவன் அமர்ந்திருந்தார். 6க்குரியவன் 8ல உட்கார்ந்தார். 6ஆம் வீடு வேலையும் குறிக்கும். ஆனா இப்ப குருவன் வக்ரமா இருக்கிறார். 6ல ராகு தனித்த முறையில் சுதந்திரமாக செயல்பட போகிறார். அதனால வேலை இல்லாமல் இருந்த துளாராசியில பிறந்த உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில சம்பள உயர்வு, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையில ஒரு இடமாற்றம் கிடைக்கும். கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு உண்டு. 12ல் இருக்கக்கூடிய கேது
அதை பார்த்த குருவால் சுபகேதுவா மாறி கொஞ்சம் விரயத்தை அதிகப்படுத்தினாரு. இப்போ குருவுடைய பார்வை கிடைக்காதனால கேது விரயத்தை காலி பண்றாரு. செலவுக்கு செலவு, அதாவது செலவு இனிமே இல்லை, செலவை அழிக்கிறார் கேது பகவான். விரயம் காலியாகிறது. தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பயணம் கண்டிப்பா இல்லை. மாமியார் வீட்டு வழியில் இருந்த பிரச்சனை நீங்கிரும். வெளிநாட்டில் இருந்த தொந்தரவுகள் குறையும் மறையும். வெளிநாட்டு பாக்கியம், வெளிநாட்டு யோகம் கண்டிப்பான முறையில் உண்டு. துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு திருப்பி நீங்க மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது நல்ல முறையில் ஏற்படும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகி மாமியார் வீட்டுக்கு நீங்க போவீங்க. 6 இருக்கக்கூடிய ராகு வேலையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து நிம்மதியான ஒரு வருமானத்தை, நிரந்தரமான ஒரு வருமானத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு இந்த குருவனுடைய வக்ர காலகட்டத்தில், இந்த 115 நாட்களுக்குள். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய அந்த வேலை மாற்றத்தை தைரியமா நீங்க எதிர்கொள்ளலாம். ஸோ இந்த கம்பெனி விட்டு அந்த கம்பெனிக்கு போறோமே அப்படின்ற ஒரு பயம் வேண்டாம். கண்டிப்பா அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்ல விதத்துல ஒரு யோகத்தை கொடுக்கும். ஸோ அதுல எந்த விதமான நீங்க பாகுபாடும் பார்க்க தேவையில்லை. ஸோ வேலையிலும் தொழிலிலும் கண்டிப்பா உங்களுக்கு நன்மை நடக்கும் இந்த ராகுவாலும் குருவனுடைய வக்ரத்தாலும். ஸோ இப்படிப்பட்ட இந்த 5 விஷயங்களும் உங்களுக்கு மாறப்போகுது. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, 3ஆம் வீடு தனுசுக்கும் இந்த குருவான் அதிபதி நான் சொல்லியிருந்தேன். சிற்றின்ப சுகத்தை கொடுப்பது தைரிய வீரிய விஜயஸ்தானம். ஸோ அதனுடைய அடிப்படையில் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வகைப்பில் தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது. ஸோ இதுவரை தயங்கி அஞ்சு நடுங்கின பல வழக்குகள், பல கட்ட பஞ்சாயத்து, பல பிரச்சனைகள் வந்து நீங்க தைரியமா எதிர்கொண்டு அந்த பிரச்சனைகளை முடிக்க போறீங்க. இரண்டாவது, நீங்களா இப்படி அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய குணநலன்கள் மாறுபடும். சாதுவாக நீங்க இருந்த நீங்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அது இப்போ பழிக்க போது உங்களுடைய வாழ்க்கையில. ஸோ உங்களுடைய நியாயமான கோபத்திற்கு பல பேர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நேரமாக இது இருக்க போது. அப்படிப்பட்ட தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அரசாங்க வழியில கிடைக்க வேண்டிய வெற்றி, வேலை, கான்ட்ராக்ட், தொழில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கடன் உதவி எதிர்பார்த்தா அந்த லோன் விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு வாய்ப்பு உண்டு. சிற்றின்ப சுகம், குழந்தை பாக்கியத்திற்கு உடல் வாகு சரியா ஒத்துழைக்கலையா, உடல்நிலை குறைபாடு இருக்கா குழந்தை பெறுவதில், அந்த பிரச்சனை சரியாகி குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். அதற்கு யோகங்கள் உண்டு. மேலும் கார், வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயத்துல ஒரு வெற்றி வாகை நீங்கள் சுடுவீர்கள். விளையாட்டு போட்டி மற்றும் அரசாங்க வழியில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், அரசாங்க வேலைக்கு எழுதின தேர்வுகள் என இந்த 3 விஷயத்திலும் வெற்றி, ஜெயம் நிச்சயம். அந்த ஜெயத்தை, அந்த வெற்றியை நீங்க உங்களுடைய உரிமையோடு கேட்டு போராடி அதை வாங்குவீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இங்க வாயுள்ள பிள்ளைதான் பிழைக்கும் என்று சொல்வார்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த வாக்கு கண்டிப்பா இருந்தால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் வாழ முடியும். அந்த வாக்குறுதி மற்றும் உங்களுடைய வாக்கு வன்மை இப்பொழுது பழிக்க ஆரம்பிக்கும், ஜெயிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட உங்களுடைய குணம் மறுபக்கம் பிறக்கும் திறக்கும். அப்படிப்பட்ட அந்த இன்னொரு தடவை வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. மேலும் தவறான ஒரு நபரை வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்தவங்க கண்டிப்பா அடுத்த கட்ட திருமண வாழ்க்கை நல்ல விதத்துல உங்களுக்கு மாறப்போகுது. அல்லது தவறான நண்பர்கள் கூட இருந்தால் அவர்கள் விலகி நல்ல நண்பர்களை இனி சேர்க்க போகிறீர்கள். ஸோ புதிய பாதை, புதிய வாழ்க்கை என்று உங்களுக்கு ஆரம்பிப்பது நிச்சயம் இந்த துளாராசியில பிறந்த உங்களுக்கு. ஸோ வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திங்க. மேலும் இந்த ஒரு நேரத்துல 6ல் இருக்கக்கூடிய ராகு பகவான், அஷ்டமத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான், அதனால கண்டிப்பா குருவுக்கும் ராகுக்கும் சேர்த்தே நீங்க தட்சிணாமூர்த்திக்கு அல்ல நவகிரகத்தினுடைய குரு பகவானுக்கு பால் அபிஷேகம் கண்டிப்பான முறையில் செய்ய வேண்டும். தயிர் அபிஷேகம் செய்கின்ற பொழுது குழந்தை செல்வம் கிடைக்கும். பால் அபிஷேகம் செய்கின்ற பொழுது கஷ்டங்கள் நீங்கும், ஆயுள் விருத்தி ஏற்படும். ஸோ மஞ்சள் அபிஷேகம் மற்றும் சந்தன அபிஷேகம் செய்யுங்க. குழந்தை பாக்கியம் முதல் திருமண தடை வரை உங்களுக்கு நீங்கும். இந்த ஒரு வழிபாடுகளை தவறாம நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ நல்ல நாம் இன்றைய துளாராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அப்படின்னு தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.